வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய தேசிய இயக்கத்தில் மிக முக்கியமான ஒரு போராக கருதப்படுற பிலாசி போர், ஓகேங்களா, பேட்டில் ஆஃப் பிளாசின்னு சொல்லப்படுற இந்த போரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும் 1600 வாக்கில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகேங்களா, கிழக்கு இந்திய கம்பெனின்னு ஒரு கம்பெனி இங்கிலாந்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக இந்தியாவுக்குள்ளே வராங்க. வந்தவங்க வணிகம் மட்டும் செய்கிறாங்களான்னு பார்த்தோன்னா அதுதான் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஆளணும் அப்படின்ற, இந்தியாவை ஆளணுன்ற ஆசை வருது. கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுவதையும் கைப்பற்றி ஆளவும் செய்கிறாங்க. ஓகேங்களா, தொடக்கத்தில் அவங்க கைப்பற்றினா வங்காளத்தில் நடந்த ஒரு போரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வங்காளத்தில் இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இந்திய நவாபான, இந்திய அரசரான வங்காளத்தில், ஓகேங்களா, வங்காளத்தில் அரசராக இருக்க ஒருத்தருக்கும் ஏற்பட்ட போர் தான் இந்த பிலாசி போர். இதோட விளைவாக என்ன நடந்துச்சு, இந்த போரில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிலாசின்ற இடம் எங்கே இருக்குது, வங்காளத்தில் பிலாசி அப்படின்ற இடம் இருக்குது. இந்த ஊர், ஓகேங்களா, போர் நடைபெற்ற ஊர் பெயரை தான் இந்த போருக்கு வச்சுருக்கிறாங்க. இது பாக்கிரதி அப்படின்ற ஒரு ஆறு ஓடும், நதி ஓடும், அந்த நதிக்கரையில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த பிலாசி. ஓகேங்களா, இங்கே நடைபெற்ற போர் என்றதால் இதை பிலாசி போர் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு இதோட வரலாறுக்கு போகும், பேக்ரவுண்ட் டேட்டாக்கு. இந்த போர் எதுக்காக நடைபெறுதுன்னா, ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் ஆட்சி அதிகாரத்துக்கு தான். ஓகேங்களா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இந்திய நவாபுக்குமான ஆட்சி அதிகாரத்துக்காக நடைபெற்ற ஒரு போர் தான். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு போவோம். வங்காளத்தில் நவாபா, ஓகேங்களா, அலிவர்தி கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, 1756 சமயத்தில் இந்த பீரியட் ஆஃப் டைமில் முகலாயர்களோட ஆட்சி தான் இந்தியாவில் போயிட்டுருக்கு. இல்லை, முகலாயர்களோட ஆட்சி நடந்துகிட்ருக்கு. வங்காள நவாபா யார் இருக்கிறது, அலிவர்தி கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, இவருக்கு ஆண் வாரிசு யாரும் இல்லை. இவருக்கு ஒரே ஒரு பெண் தான், ஒரே ஒரு மகள் தான் இவருக்கு. அவங்களோட பையன், அந்த மகளோட பையன் தான் யாருன்னா இந்த சிராஜுத் தௌலா. அதாவது அலிவர்தி கானோட பேரன் தான் இந்த சிராஜுத் தௌலா. 1756 வாக்கில் அலிவர்தி கான் மரணம் அடைகிறாரு. இவர் மரணம் அடைந்ததும் இந்த சிராஜுத் தௌலா வங்காளத்தோட நவாபா பொறுப்பேற்றுகிறாரு. புரியுதுங்களா, அலிவர்தி கான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரன்னு சிராஜுத் தௌலான்னு ஒருத்தர் இருக்காரு. அலிவர்தி கான் 1756 மரணம் அடைகிறாரு. அப்படி மரணம் அடைஞ்சதும் அந்த போஸ்டிங்க்கு வங்காள நவாபா சிராஜுத் தௌலா நியமிக்கப்படுறாரு. ஓகேங்களா, வங்காள நவாபா சிராஜுத் தௌலா ஆயிடுறாரு. இப்போது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபோட்டோ பாருங்கள், இவர் தான் சிராஜுத் தௌலா. ஓகேங்களா, இந்த ஃபோட்டோவில் இருக்காருல்ல, இவர் தான் சிராஜுத் தௌலா. ஓகேங்களா, அடுத்ததாக சிராஜுத் தௌலா என்ன பண்ணுறாரு, வங்காளத்தில் அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில், வங்காளத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்க குடியேற்றங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா, அவங்க ஆட்கள் இருந்திருப்பாங்க, அங்கே வணிகம் செஞ்சுருப்பாங்க. மிக முக்கியமாக அங்கே வில்லியம் கோட்டை, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையை கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையை ஆங்கிலேயர்கள் அங்கே கட்டி அவங்களோட பிஸ்னஸ் அங்கே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுனா, இவங்களோட கட்டுப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வராங்க. ஓகேங்களா, அங்கே மிலிட்ரி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டே வராங்க. அது சிராஜுத் தௌலாக்கு பிடிக்கலை. ஓகேங்களா, சிராஜுத் தௌலாக்கு அங்கேருந்து, ஓகேங்களா, வணிகம் செய்கிறதுக்காக வேற்று நாட்டிலேருந்து இங்கே இவ்வளோ அதிகாரம் பண்ணுறாங்களே நம்ம நாட்டில்னு இவருக்கு ஒரு கோவம் இருந்திருக்கும். ஓகேங்களா, இவர் என்ன பண்ணியிருப்பார், வங்காளத்தில் காசிம் பஜார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே பிரிட்டிஷ்காரங்க, ஓகேங்களா, இந்த கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்தவங்க தான் அங்கே அந்த பஜாரில் வணிகம் செஞ்சுட்ருப்பாங்க. அந்த வணிக மையத்தை சிராஜுத் தௌலா கைப்பற்றுறாரு. அந்த வணிக மையத்தை என்ன பண்ணுறாரு, சிராஜுத் தௌலா கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் 1756 வாக்கில், இல்லை 1756 அவங்க தாத்தா இறந்துட்டுருப்பார், இவர் பதவிக்கு வந்திருப்பார். ஓகேங்களா, ஜூன் 20 என்ன பண்ணுறாருனா, அவங்களோட வில்லியம் கோட்டையை கைப்பற்றுறாரு. ஓகேங்களா, ஆங்கிலேய அரசுகள் கட்டி வச்ச கோட்டையான கல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கோட்டையை கைப்பற்றுறாரு. யார், சிராஜுத் தௌலா ஃபஸ்ட்டு காசிம் பஜாரை கைப்பற்றுறாரு. 1756 ஜூன் 20 வில்லியம் கோட்டையை கைப்பற்றுறாரு. ஆனால் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கிற ராபர்ட் கிளைவ், ஓகேங்களா, அவர் சும்மா இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் கல்கத்தாவை மீட்டு எடுத்துடுறாரு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இவர் போய் காசிம் பஜார், சிராஜுத் தௌலா காசிம் பஜாரை போய் கைப்பற்றுறாரு. 1756 ஜூன் 20 அதே சிராஜுத் தௌலா வில்லியம் கோட்டையை கைப்பற்றி வச்சுக்கிறார். ஓகேங்களா, ஆனால் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ராபர்ட் கிளைவ் சும்மா இல்லை, எதிர்த்தாக்குதல் பண்ணி கல்கத்தாவை அவர் மீட்டுக்கிறார். திரும்பவும் அந்த வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் தான் இருக்கும், அதை அவர் மீட்டுடுறாரு. ஓகேங்களா, இவர் தான் அந்த ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா, இவர் ராபர்ட் கிளைவ், இவர் சிராஜுத் தௌலா, இவர் ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா, இவங்க 2 பேருக்கும், ஓகேங்களா, இது பின்னாடி பார்ப்போம் நடைபெற்று போகிற
அடுத்ததா ஓகேங்களா, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. இவங்க வந்து தாக்குறாங்க, இவங்க ஒன்று கைப்பற்றுறாங்க, அவங்க ஒன்று கைப்பற்றுறாங்கன்னு போயிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் 1757 February 9 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அலிநகர் உடன்படிக்கை. ஒரு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, சிராஜுத்தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் என்ன, உடன்படிக்கை என்னன்னு கேட்டால் அலிநகர் உடன்படிக்கை. யார் யாருக்கு? சிராஜுத்தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும். இதில் இந்த உடன்படிக்கையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கவுங்க கைப்பற்றின பகுதிகளை அப்படியே விட்டுட்டு போயிடணும். ஓகேங்களா, இவர் காசிம் பஜாரை கைப்பற்றினாருங்களா, அதை வந்து இவங்க கிட்ட கொடுத்துடணும். ஓகேங்களா, ராபர்ட் கிளைவ் கிட்ட கொடுத்துடணும். ராபர்ட் கிளைவ் கைப்பற்றின இந்த கல்கத்தா பகுதியை வந்து இவங்களுக்கு சிராஜுத்தௌலாவுக்கே கொடுத்துடணும். ஓகேங்களா, அவங்கவுங்க போரில் ஈடுபட்டு கைப்பற்றப்பட்ட பகுதிகளை யார் யார்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சோ அவங்கக்கிட்டே கொடுத்துடணுன்னு உடன்படிக்கை ஒன்று போட்டிருப்பாங்க, அலிநகர் உடன்படிக்கை. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் நிறைய கோரிக்கையும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் இந்த ஒப்பந்தத்துக்கு, இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் சரி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா, நாங்கள் எங்களோட படைகளை வந்து இங்கே அதிகமாக குவிச்சு வச்சுப்போம். ஓகேங்களா, அவங்க போர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷில். அவங்களோட குடியேற்றங்கள் அங்கே, ஆங்கிலேயர்களோட குடியேற்றங்கள் அங்கே இருக்கும், அதை வந்து நாங்கள் அதிகப்படுத்திப்போம், எங்களுக்கு காசு அச்சிடுற உரிமையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த உடன்படிக்கையில் கேட்டிருப்பாங்க. சிராஜுத்தௌலாவுக்கும் வேறு வழி இல்லாமல் அலிநகர் உடன்படிக்கையை ராபர்ட் கிளைவோட மேற்கொண்டு அவரும் சரின்னு சம்மதம் பண்ணி 2 பேரும் உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இதோடு முடியல. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக திரும்பவும் 1757 இது பிப்ரவரிங்களா, மார்ச்சில் ஓகேங்களா, சந்திரநாகூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஃப்ரெஞ்சு குடியேற்றம். இந்த சிராஜுத்தௌலா வந்து ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட்டர் இவர். ஓகேங்களா, இவரும் ஃப்ரெஞ்சு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஃப்ரெஞ்சுக்கு பிரிட்டிஷ் ஆகாது. ஓகேங்களா, ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஆகாது. அதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது. ஓகேங்களா, சந்திரநாகூர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றுறாங்க. இந்த சந்திரநாகூர் என்பது ஃப்ரெஞ்சு குடியேற்றம். ஓகேங்களா, இதை பார்த்ததும் இன்னும் சிராஜுத்தௌலாக்கு டென்ஷன் ஆகிடுது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக என்ன ஆகுது, போர் மூண்டுது. ஓகேங்களா, 2 பேருக்கும் இடையில் போர் நடைபெறுது. எந்த இடத்துல? பிலாசி போர். நம்ம சிராஜுத்தௌலா வந்து தனியாக போய் போரிடல, அவர் கூட ஃப்ரெஞ்சு படையும் சேர்ந்து போரிடுறாங்க. எங்கே? 1757 ஜூன் 23 பிளாசி என்ற இடத்துல கிளைமேக்ஸ். இதுதான் கிளைமேக்ஸ் போர். ஓகேங்களா, சிராஜுத்தௌலாவுக்கும் ஓகேங்களா ராபர்ட் கிளைவ் தலைமை தளபதியான ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜுத்தௌலாவுக்கும் 1757 ஜூன் 23 அன்று போர் நடக்குது. ஓகேங்களா, போர் நடக்குது. இந்த போருக்கு 2 பேர் உதவி பண்ணுவாங்க. ஓகேங்களா, மிர் ஜாஃபர். ஓகேங்களா, மிர் ஜாஃபர் யார்? இந்த மிர் ஜாஃபர்னா சிராஜுத்தௌலாவோட யாருன்னா சித்தப்பா. ஓகேங்களா, சிராஜுத்தௌலாவோட சித்தப்பா தான் இந்த மிர் ஜாஃபர். இந்த மிர் ஜாஃபருக்கு இந்த பதவிக்கு வங்காள நவாபா அவர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பார். ஆனால் அதுக்கு பதிலாக பேரனான சிராஜுத்தௌலா வந்ததால், அலிவர்தி கான் இருந்ததால் இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், மிர் ஜாஃபர் ராபர்ட் கிளைவ் கிட்ட போயிட்டு அவருக்கு சாதகமாக ஓகேங்களா, அவருக்கு சாதகமாக இவர் ஹெல்ப் பண்ணுறார். ஓகேங்களா, சிராஜுத்தௌலாவை எப்படியாச்சும் தோற்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி போரில் ராபர்ட் கிளைவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் கூடவே இன்னொருத்தரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஜகத் சேத்துக்கள். யார் இந்த ஜகத் சேத்துக்கள்? இவங்க யாருன்னு பார்த்தோன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க. ஓகேங்களா, வட்டிக்கு பணம் கொடுப்பவர். இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குற ஜகத் சேத்துக்களும் யாருக்கு? பிரிட்டிஷ்காரங்களுக்கு, ராபர்ட் கிளைவுக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ராபர்ட் கிளைவுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. இவங்க இத்தனை பேர் உதவி பண்ணி இறுதியில் நவாப் தோற்கடிக்கப்படுகிறார். ஓகேங்களா, 2 பேருக்கும் போர் நடக்குது. சிராஜுத்தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் போர் நடக்குது. போரோட இறுதியில் ராபர்ட் கிளைவ் வெற்றி பெறுகிறார், சிராஜுத்தௌலா தோல்வியை தழுவுகிறார். ஓகேங்களா, இதுக்கு அடுத்ததாக புத்தகத்தில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. என்னன்னா இவரோட பையன் ஓகேங்களா, இந்த மிர் ஜாஃபர் இருக்கார்ல, இவரோட சித்தப்பா பையன் மீரான்னு ஒருத்தர் இருப்பான். ஓகேங்களா, அவருன்னு சொல்லி இந்த சிராஜுத்தௌலாவை கொண்டுட்டு இருப்பாங்க. போர் முடிஞ்சிட்ருக்கோம். போர் முடிஞ்சிட்டு இவரோட பையன் மீரான்னு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான், சிராஜுத்தௌலாவை கொலை பண்ண சொல்லிட்டு இருப்பான். இவனோட மேற்பார்வையில் சிராஜுத்தௌலா கொல்லப்பட்டிருப்பார். ஓகேங்களா, இதோட இந்த போர் முடிஞ்சிடும். ஓகேங்களா, இதுக்கு அடுத்ததாக போருக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா, இந்த மிர் ஜாஃபர் எதுக்காக இந்த மிர் ஜாஃபர் இதெல்லாம் பண்ணார், அவரை வங்காள நவாபா ஆக்கலை. ஓகேங்களா, அலிவர்தி கான் இறந்ததும் இவர் அந்த போஸ்டிங்கு போகலான்னு பார்த்தாரு. ஆனால் சிராஜுத்தௌலா வந்த கோவத்தில் தானே இவர் போய் எல்லாம் சொன்னார். ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராபர்ட் கிளைவ் வந்து நான் உன்னை வந்து வங்காள நவாபா ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இவர் என்ன பண்ணியிருப்பார், ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அதனால் என்ன ஆயிருக்குன்னா மிர் ஜாஃபரை வங்காள நவாபா ஆக்கிட்டு இருப்பாங்க. பிரிட்டிஷ்காரங்க சொன்ன மாதிரியே
ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்தவங்க ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணியிருப்பார், அவரை வங்காள நவாபா ஆக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பேருக்கு தான் வங்காள நவாப். பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இவங்க கேட்கணும். இல்லை, மிர் ஜாஃபர் பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஜஸ்ட்டு கேட்டு செயல்படுற ஒரு ஆள். ஓகேங்களா, ஒரு பொம்மை பதவி மாதிரி தான் அந்த பதவியை இவர் அனுபவிச்சார். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1757 to 60 இந்த 4 வருட காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு 2,25,00,000 ரூபாயை, ஓகேங்களா, டேக்ஸ் மூலயமாவும் இதர வருமானங்கள் மூலயமா 2,25,00,000 ரூபாயை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தார். இதை அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்களோட தொழில் புரட்சிக்கும் ஜவுளித்துறைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி தான் இந்தியா சுரண்டப்பட்டது. ஓகேங்களா, இந்தியா எப்படி சுரண்டப்பட்டதுன்னா, இங்கேருந்து மூலப்பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போய் இங்கிலாந்துலேயோ அவங்களுக்கு எங்கே ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களோ, இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்களோ அங்கே போய் அதை ஃபைனல் ப்ராடக்டாக ரெடி பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்து இந்தியாவிலேயே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், அதனால் பெரிய சந்தையாக, பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய சந்தையாக இந்தியா விளங்குச்சு. ஓகேங்களா, இப்படி தான் இந்தியாவோட நிறைய மூலப்பொருட்கள்லேருந்து எல்லாமே சுரண்டப்பட்டு ஆங்கிலேயர்கள் அவங்கள டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, பிளாசி போரோட இறுதியில் மிர் ஜாஃபர் நவாபா ஆகிறாரு. 2,25,00,000 ரூபாயை 57 to 60 கலெக்ட் பண்ணி ஆங்கிலேயர்கிட்டையும் கொடுக்குறாரு. ஓகேங்களா, இது அவங்க தொழில் புரட்சிக்கு வித்திடுது. ஓகேங்களா, இப்படித்தான் சிராஜுத் தௌலாவுக்கும் மிர் ஜாஃபர்ன்ற சிராஜுத் தௌலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் போர் நடந்து அதில் ராபர்ட் கிளைவ் வெற்றி பெறுகிறார். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு டேட்டா ஒன்று பார்க்கணும். இருட்டறை துயரச் சம்பவம் 1756. இல்லை, சிராஜுத் தௌலா இப்போ பார்த்தல நவாப், அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட படை வீரர்கள், ஓகேங்களா, சிராஜுத் தௌலாவோட படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 146 ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை, ஓகேங்களா, பிரிட்டிஷோட வில்லியம் கோட்டை இவர் கைப்பற்றியிருப்பார்ல, அந்த சமயத்தில் வில்லியம் கோட்டையில் 146 ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து என்ன பண்ணியிருப்பார்னா, வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில் இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்தார். ஓகேங்களா, ஒரு காற்றே போகாத ஒரு ரூமில் என்ன பண்ணுறாரு, அடைச்சி வச்சிடறாரு 146 ஆங்கிலேயர்களில். அதில் மறுநாள் காலையில் பார்த்தா 123 பேர் மூச்சு திணறி இறந்துட்டாங்க. ஓகேங்களா, இது என்ன சொல்கிறாங்கன்னா இருட்டறை துயரச் சம்பவம், வரலாற்றில் இருட்டறை துயரச் சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா. இருட்டறை துயரச் சம்பவம் வருஷம் பார்த்துக்கோங்க 1756. என்ன நடக்குது, சிராஜுத் தௌலாவும் அவரோட படை வீரர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 146 ஆங்கிலேயர்களை சிறைப்பிடிச்சு காற்றே புகாத ஒரு இருட்டறையில் அடைச்சி வச்சுறாங்க. மறுநாள் காலை பார்க்கும்போது 123 பேர் மூச்சு திணறி இறந்துட்டாங்க. இதுதான் வரலாற்றில் இருட்டறை துயரச் சம்பவம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி, அதாவது பிளாசி போரோட முழுமையான வரலாறு இதுதான். ஓகேங்களா, நடந்ததை டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் டேட் கேட்பாங்க. ஓகேங்களா, டேட் 1757 ஜூன் 23. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய போர்கள் இருக்குது, போர்களை பார்ப்போம், கிளர்ச்சிகள் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரும். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.